உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. கர்த்தர் நம்ம கொடுத்த இந்த சாம்பார் சாதத்திற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோம். ஒரு 500 பேர் உட்காந்து சாப்பிட்டு இருக்கப்ப உள்ளுக்குள்ள மட்டும் ஒரு 10 பேர் பிரியாணி சாப்பிட்டு. இதெல்லாம் என்ன சொல்றேன்னா, குறை சொல்லவில்லை. தேவனுடைய ஐஸ்வர்யத்திற்கு வறுமையை பேசுகிறவர்கள் கூட தப்பிக்க முடியாது என்று நான் சொல்லுகிறேன். கையை தட்டுவர்கள் ஆமென். கர்த்தர் நல்லவர். என் அன்புக்குரியவர்களே, ஸோ ஐஸ்வர்யத்தை குறித்து ஏன் பேச வேண்டும் என்பதை குறித்து ரொம்ப வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மறுபடியும் எல்லாவற்றையும் யோசிப்போம். நேற்று கூட நான் அன்பு சகோதரர் ஒருத்தர் பேசி இருக்கும்போது சொன்னார், உன்னுடைய தலைவர் வந்து வரி கட்டுகிறாரா அப்படின்னு கேட்குறேன். இப்போ நான் போய் ஜேசுவை கூப்பிட்டு வரி கட்டுறியான்னு கேட்க மாட்டேன். இல்லை பாலை கூப்பிட்டு வரி கட்டுறியான்னு கேட்க மாட்டேன். அவர் சொல்லுவார், கரண்ட்டு பில்லு கட்டுறே பெரிய மேட்டராக இருக்குது, என்னை போய் டாக்ஸ் கட்டுறீங்களான்னு கேட்குறீங்க. யாரை டாக்ஸ் கட்டுன்னு கேட்பீங்க? கையை தட்டுங்க. எவன் தேவைக்கு அதிகமாக சொத்து வைத்திருக்கிறதாக கருதப்படுகிறாரோ அவரிடத்தில் தான் வரி கட்டுறீங்களா? ஒரு ஏகப்பட்ட சொத்து வச்சிருக்காரு, வரி கட்டுறியான்னு கேட்குறேன். இன்ஃபேக்ட் இது தேவாலயத்தை குறித்த வரி என்றாலும் அந்த ரூட்டில் தியாலஜி வந்தால் நான் வரேன். என் அன்புக்குரியவர்களே, தேவன் முக்கியமான நபராக கருதப்பட்டார். 12 பேரை 3 நேரம் வச்சு என்ன செய்கிறாரு? சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு நேரம் 12 பேர் வந்தாலும் வீடு அல்ல குழம்பாயிருது. அவங்களை சமாளித்து ஒரு 50 பேரை டக்குன்னு ஒரு மதியம் ஒரு லஞ்சு கொடுத்து அனுப்புறதுக்குள்ள மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிடுது. ஃபுட்டு மேட்டரில் வந்து என்ன அட்மினிஸ்ட்ரேஷன். ஆனால் ஒரு 12 பேர் அம்புட்டு மீன் பிடிக்கிறவங்க சாப்பாடெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துக்க, நான் தூத்துக்குடிக்காரன். எப்படி சாப்பிட்றேன் எனக்கு தெரியும். அதில் வந்து மேக்ஸிமம் மீன் பிடிக்கிற வேறு இருந்தாங்க. ஒரு 12 பேருக்கு மார்னிங் டிஃபனு, பிரேக்ஃபாஸ்ட்டு, மதியம் லஞ்சு, ஈவினிங் காஃபி வேறு, அப்புறம் நைட்டு. உங்களோட 3 நாள் வச்சு சாப்பாடு போடுறதுக்குள்ள எனக்கு என்ன ஆயிடுது? முழி பிதுங்கிடுது. 3.5 வருஷம் போட்டிருக்காரு சார். கையில் காசுலாம் நடந்திருக்குமா? நீங்கள் சிவகாசி கேலண்டரில் பார்க்குற இயேசுநாதர் வேற. நீங்கள் திரும்ப திரும்ப கேலண்டருக்கு தானே வரீங்க. நான் பைபிள் சொல்கிற இயேசுநாதரை பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது, அவர் பணம் என்றதுக்குன்னு ஒரு ஆளை வச்சுருந்தாரு. ஒரு 50 ரூபா 100 ரூபானா பையில் வச்சுட்டு போயிடலாங்க. ஒரு 8 அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்காங்களேன், கட்டாயம் அக்கௌண்ட்னு ஒருத்தன் தேவைப்படுறான். ஸோ நல்லா கவனிங்க. ஐஸ்வர்யத்தை குறித்து நாம் படிக்கிறோம். ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால், நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும் படிக்கு நம் பொருட்டு தேவன் தரித்திரர் ஆனார். இந்த வரியில 2 விஷயங்கள் தெரிகிறது. ஒன்று, நான் ஐஸ்வர்யவான் ஆவது தேவனுக்கு சித்தமாயிருக்கிறது. 2வது, அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் மிகப்பெரிய வேலை ஒன்றையும் செய்திருக்கிறார். நான் ஐஸ்வர்யவான் ஆகும் படிக்கு அங்கே தேவனுக்கு என்னை குறித்த படம் என்னவென்று தெரிகிறது. 2வது, அதற்காக தன் சொந்த குமாரனை அவர் பலி கொடுத்த போது அதற்காக ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கிறார் என்றது தெரியுது. அவர் ஐஸ்வர்ய சம்பனர் இல்லைங்க. சிலுவைக்கு வந்தது ஐஸ்வர்யத்துக்கா? ரட்சிப்புக்கு தானே. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. ரட்சிப்பு மெயின் ப்ராடக்ட்னா ஐஸ்வர்யம் பை ப்ராடக்ட். பெட்ரோல் நீங்கள் எடுக்கும்போது டீசல் வந்து தான் ஆகும். டீசலே வராமல் நீங்கள் பெட்ரோல் எடுக்க கையை தட்டுங்க. ஆமென் ஆமென். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஐஸ்வர்யமே வராமல் நீங்கள் ஆன்மீகத்தில் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான்.
ஆனா எப்படி சிலர் இருக்கிறாங்கன்னு தெரியல. வருஷம் ஃபுல்லா அவங்க தரித்திரத்தை பேசுறாங்க. ஆனா என்னன்னா விலையுறந்த கார்ல தான் பேசுறாங்க. அதே பாருங்க ஒரு கொஸ்டினா இருக்கு. புரியுது உங்களுக்கு? வறுமைன்னு பேசுறதுக்கு கன்வென்ஷனுக்கு எதுல வராங்க? ஏசி கார்ல அப்படியே இறங்கி, அருமையான தேவ ஜனமே, இந்த உலகத்தின் மிகப்பெரிய வறுமையின் வழியில நாம் கடந்து செல்ல வேண்டியதா இருக்கிறது. அவர் தலை சாய்க்க இடமில்லை என்றார் அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப லைட்டா அந்த புஷ்பேக்கை பின்னாடி இழுத்து விடுப்பா அப்படின்றாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்ன பேசிட்டு போறீங்க? வறுமையை பத்தி பேசிட்டு போறேன். எதுல பேசிட்டு போறீங்க? கார்ல பேசிட்டு போறேன். கர்த்தர் நம்ம கொடுத்த இந்த சாம்பார் சாதத்திற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம், தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். ஒரு 500 பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப உள்ளுக்குள்ள மட்டும் ஒரு 10 பேர் பிரியாணி சாப்பிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் என்ன சொல்றேன்னா, குறை சொல்லவில்லை. தேவனுடைய ஐஸ்வர்யத்திற்கு வறுமையை பேசுகிறவர்கள் கூட தப்பிக்க முடியாது என்று நான் சொல்லுகிறேன். கையை தட்டுவர்கள் அவருக்கு ஆமென். என்கவுண்டர், தேவன் என்கவுண்டர் பண்ணிடுறாரு. உங்கள் இல்லங்களில் உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.